அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி அமைய போகிறது, வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய வகையில் எந்தெந்த கிரகநிலைகளில் மாற்றம் அதிரடியாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள்ல குறிப்பாக மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தில் இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரம் பெறுகிறார். இது சாதகமற்ற அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் சுகஸ்தானத்தை நோக்கிதான் நகரப் போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயும் சப்தமஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலும் பரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் குரு மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் வலம் வருகின்றன. இதை விட மிக முக்கியமாக இந்த மாதம் துவங்கியதிலிருந்து இறுதி வரை அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை மிக வலுவாக சூரியன் அலங்கரிக்க போகிறாருங்க. சூரியன் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்கு வந்திருப்பது பல வகையில ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்களை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகின்றன. உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களும் விலகும். அதோடு மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதும் சந்திரன் 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கூட இந்த தருணத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பிதுர்காரகனும் மாதுர்காரகனும் இணைந்து சஞ்சரிக்கும் போது மகாலய அமாவாசையானது அனுசரிக்கப்படுகிறது. மிக முக்கியமான அமாவாசையும் இந்த மாதத்தில் வருவதால் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்கள் உண்டு. அன்றைய தினத்தில் முன்னோர்களுடைய வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொண்டால் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான அசுர வளர்ச்சி விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் சூழ்நிலைகளில் பருவநிலைகளில் மாற்றம் ஏற்படுவதால் இந்த தருணத்தில் உணவு பழக்க வழக்கங்களில் அதீத கவனம் தேவை. தேவையற்ற உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக செரிமான கோளாறு உள்ளிட்ட சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே உணவு பழக்க வழக்கங்களில் அதீத கவனம் செலுத்த வேண்டும். அப்படி கவனம் செலுத்துவதால் ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்ப்பதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானமாகிய 9இல் உச்சம் பெறுகிறாருங்க. பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் பல வகையில நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார். அதே போன்று நீச்ச நிவர்த்தி பெற்ற சுக்கிரனும் பல வகையில நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார். தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை அலங்கரிப்பதால் சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் நிறைவான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. இப்படி புரட்டாசி மாதத்தில் பல அதிரடியான கிரகநிலைகள்ல மாறுதல் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. ஏனென்றால் குரு வக்ரம் பெற்றாலும் 4ஐ நோக்கிதான் நகருகிறார். அதுவும் நன்மை நிறைந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியும் வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க. எனவே அளவற்ற நன்மைகளை இந்த புரட்டாசி மாதத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக உண்டு. நீங்கள் சந்திக்கக்கூடிய மாறுதல்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. உடன் பிறந்தவர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேற்றுமையும் பகை உணர்ச்சியும் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வழியும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. பண ரீதியான பல நெருக்கடிகள் படிப்படியாக குறைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. அதைவிட
கொடுக்கல் வாங்கல் மற்றும் கடன் ரீதியான பல சுமைகள் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு அடிப்படையாக குறைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தங்களுடைய வாழ்வில் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன. உத்தியோக ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட ராகு 3இல் இருக்கிறார், கேது 9இல் இருக்கிறார். குருவின் சுப பார்வையும் வலுவாக கேது, சுக்கிரன், புதன், சூரியன், சந்திரன் போன்ற கிரகநிலைகளை 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் வலுப்படுத்துகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உத்தியோக ரீதியான பணிகளில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக உங்களை கண்டாவே பிடிக்காத மேலதிகாரிகள் தற்போது உங்களுடன் இணக்கமாக மாறுவதற்கான சூழல் உண்டு. பல்வேறு வகையில நீண்ட காலமாக தடைபட்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த நிகழ்வுகளை இந்த தருணத்தில் இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பல காரிய தடைகள் விலகி எதிர்த்த காரியத்தில் வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் விரைவாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை உத்தியோக ரீதியாக பெற்றுத்தருகிறது. தொழில்துறை, வியாபார துறையில் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கிறது. தொழில்துறை ரீதியாக நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருக்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் பல திட்டங்களை நுணுக்கமான முறையில் புதிய வடிவில் அவற்றை நிறைவேற்றுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் நீங்கள் வியக்கத்தக்க வகையில் அதிர்ஷ்ட யோகங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. நவீன இயந்திரங்கள் வாங்கக்கூடிய வகையிலும் தொழிலை பல்வேறு வகையில ஸ்மார்ட்டாக செய்யக்கூடிய வகையிலும் நல்ல பல சந்தர்ப்பங்கள் மிக சிறப்பாக அமைய போகிறது. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது போன்ற அரிய சந்தர்ப்பம் என்பது எதிர்காலத்தில் கிடைக்குமா என்றால் அது நிச்சயம் கேள்விக்குறியான ஒன்றுதான் என்று சொல்லிவிட முடியும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். எனவே புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும். கலைத்துறை புத்துயிர் பெறக்கூடிய வகையில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறைந்து மகிழ்ச்சி நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த நிகழ்வுகளை அபரிவிதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டுங்க. ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான தகவல்களாக இருந்தாலும் சில நேரங்களில் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலை இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக கலைத்துறையில் உள்ள மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக நுணுக்கமாக பல திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்தல், கட்சியில் எதிர்பார்த்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல் அல்லது புதிதாக உருவாக்குதல் போன்ற பணிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிறைவாக பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த புரட்டாசி மாதம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது நீண்ட நெடுங்காலமாக பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள், சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அவை முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் புதன் உச்சம் பெறுவதால் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் பெரும்பாலும் 6இல் தான் வலம் வருகிறார். எனவே அமோகமான வளர்ச்சி உண்டு. புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த நிகழ்வுகளை இந்த தருணத்தில் ஏழரை சனியின் இறுதியில் உள்ள மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகத்தை ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறார். கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சி உண்டு.
அந்த செயலை செய்தாலும் அந்த செயலில் தொய்வோ மந்தமோ இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான மிக அற்புதமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இருந்தாலும் ராசியின் அதிபதியான சனி வக்ரம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை தடைகளும் விலகி வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வகையில் இந்த புரட்டாசி மாதம் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சூழல் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.